எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிற ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சில முக்கியமான ஆதாரங்களை தளபதி விஜய் அவங்களுடைய அம்மா வெளியிட்டிருக்கிறாங்க. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஆதாரங்கள் என்ன அந்த ஆதாரங்கள் மூலமாக என்ன சொல்ல வராங்க, இப்படி அடுத்தடுத்து பல அடுக்கடுக்கு திடீர் அதிர்ச்சி விஷயங்களை பற்றிலாம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த சமூக வலைத்தளங்கள்லேயே அதிர வைத்திருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதே மாதிரி இது குறித்து தளபதி விஜய் மனைவி சங்கீதா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதையெல்லாம் ஏற்றுருக்கிறாங்களா இல்லை ஏற்றுக்கலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு கடைசியாக என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய தமிழகத்தில் இப்போ எது ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவங்க அப்ளை பண்ண டைவர்ஸ் விஷயம் தமிழகத்திலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி ஒரு புறம் இருக்க, இது குறித்து பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம்னாலே செலிப்ரிட்டிஸ் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது நம்முடைய தமிழகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ எத்தனை செலிப்ரிட்டிஸ் கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நாம் தெரிந்து கொள்ள போகிற 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி செலிப்ரிட்டிஸ் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். முதல்ல குஷ்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவதுங்க, தளபதி விஜய்க்கும் விஜய் மனைவிக்கும் உள்ள பிரச்சனையை பற்றி ப்ரெஸ்ஸு நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? அரசியல் பற்றி அவர் எதாவது பேசியிருக்காரா, அரசியல் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாரா, அதை பற்றி கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு குஷ்புவும் சொல்லிட்டாங்க. பாஜகவுடைய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 பேர்த்துக்குள்ள பிரச்சனைங்க, கோர்ட்டு, விஜய் அப்புறம் மற்றும் சங்கீதா அவர்கள். இதற்குள்ள நாம் எதுக்கு இதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு போயிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே உடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு உறுதியான கட்டளையை இட்டிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி யாருமே பேசக்கூடாது, இது அவங்களுடைய குடும்பத்து சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள்கிட்ட ப்ரெஷ் இது சம்மந்தப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு வச்சுருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸை பற்றி ஏடிஎம்கேவை சேர்ந்த யாருமே எந்த ஒரு கருத்துமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. சரி, டிஎம்கேவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நான் தொடர்ந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸை பற்றி ஒரு 100 நியூஸ் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையை சொன்னால் இவங்க தான் இந்த விஷயத்தை இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிவிக்கே தாவேகா கட்சியை பற்றின எந்த நியூஸும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த டைவர்ஸ் நியூஸை பற்றி தினமும் 100 மீம்ஸுகள், தினமும் 100 நியூஸ் போய்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு இதை பற்றி டிஎம்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, சரி, சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி சொல்கிறாங்க கருத்து, தளபதி விஜய்க்கும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் நெருங்கியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபருடைய கருத்து மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி விஜய் மற்றும் விஜய்யுடைய மனைவி சங்கீதாவுடைய குடும்பத்தினுடைய கூட இவங்க 2 பேரும் மற்றும் இவங்க குடும்பத்தில் கூட இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கும் விஜய்மணி சங்கீதா அவர்களுக்கும் இருவருக்குமே நல்ல நண்பராக இருந்த ஒரு நபர் இந்த டைவர்ஸ் பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சங்கீதா அவர்கள் மேலே தான் தவறுன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் எவ்வளோ முக்கியம், தன்னுடைய வாழ்க்கையவே இந்த அரசியலுக்காக தான் அர்ப்பணிச்சிருக்காரு, ஒரு சிஎம் ஆகணும் அப்படிங்கிறத எய்ம் வச்சுருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மனைவியாக கூட இருந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருடைய தூண்டுதல் பேரிலேயோ நீங்கள் தளபதி விஜய்க்கு துரோகம் பண்ணுறது தவறு, என்னை மன்னிச்சிடுங்க சங்கீதா மேடம், இருந்தாலும் தவறு தான் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு மிக
மிக பெரும் அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கான். இப்படி தன் கூட இருக்கிறவங்களே தனக்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படின்னு மிக பெரும் அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களும் மன வருத்தத்தில் இருக்கிறாங்களாம். தங்களுடைய குடும்பத்துடைய விஷயம் வந்து இதை இப்படி வெளியே எல்லாரும் பேசுகிறாங்க. தனக்கு நெருங்கியவர்களும் இந்த குடும்பத்து விஷயத்தெல்லாம் பேசுகிறது விஜய் அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குதான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜயுடைய அம்மா ஒரு குறிப்பிட்ட ஆதாரத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதில் அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யலை அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்கிறாங்க. அதற்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் என்னுடைய கணவரும் வந்து நிறைய பிரச்சனைகளை தளபதி விஜய்க்கும் என்னுடைய மகனுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வந்து நாங்கள் வந்து சரி பண்ணியிருக்கிறோம். ஆனால் எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஒரு வேளை வந்து என்னுடைய மகன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து ஒரு 2 நாள் தள்ளி வருவார். ஒரு ஷூட்டிங் இருக்கும், வீட்டுக்கு வர முடியாது. பர்த்டே டேட்டை மறந்துருப்பார். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சங்கீதா அவர்கள் ரொம்ப கோவிச்சுப்பாங்க. ஆனால் சங்கீதா அவர்கள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுல எங்களுக்கு அதில் வந்து நாங்கள் சின்னதாக மாற்றி கூட பேச மாட்டோம். வேறு யார் பேசினாலும் அதை வந்து ரொம்பவே தவறாக முடிஞ்சிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு சங்கீதா. ஆனால் அப்படி இருந்தாலும் சங்கீதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்துகிறாங்க. என் மகனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது வெளியே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டிலையும் இப்படி பிரச்சனை இருந்தால் என் மகனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நாங்களும் நிறையா தடவை இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி பார்த்து கடைசீட்டில் முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் பணத்தை கொடுத்தே அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளியாக இருக்கு நேயர்களே. அதாவது தளபதி விஜயுடைய அம்மா மற்றும் அப்பா இந்த குடும்பத்தினரும் அந்த குடும்பத்தினருக்கு வந்து நிறைய தொகை கொடுத்து இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்ததாகவும், ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க நிறைய மணி வந்து சங்கீதா தரப்பில் கேட்டதுனால இது வந்து முடியாதுன்னு இவங்க தவிர்த்ததுனால தான் கோர்ட்டுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இந்த தகவல் வந்து மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்படி நேயர்களே, தளபதி விஜயுடைய அம்மா வந்து இவங்க இருவருக்குமான சண்டைக்கான காரணம் என்ன, எப்படி இந்த சண்டை இவ்வளோ பெருசானுச்சு, யார் மேலே தவறு இருக்குங்கிற மாதிரி பல ஆதாரங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவங்களே கண்கூட பார்த்துருக்குறாங்கன்னா சங்கீதா அவர்கள் சிறு விஷயத்தை கூட பெரிதுபடுத்திடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே மனசில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பலவீனமானவங்க. என்னுடைய மகன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். இப்படி ரொம்பவே 2 பேரும் மாற்றாக இருக்கிறதுனால இது பிரச்சனை சின்னதுலேருந்து பெருசாகி என் மகன் என்னைக்கு அரசியலுக்கு வந்தானோ அதிலிருந்து அவனுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனாலையும் வீட்டுக்கு வர முடியாததுனாலையும் இன்றைக்கி வந்து இது டைவர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜயும் சங்கீதம் சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை த்ரிஷாவோட தளபதி விஜய் இருந்தால் நல்லா இருக்குதா? எந்த ஜோடி நல்லா இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.